ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நசீம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் 3 செட்டிங்ஸை மாற்றுறது மூலமாக 4 ஃபால்ட்டுக்கான சொல்யூஷனை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் செல்லில் சீக்கிரமாக சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, உங்கள் மொபைல் ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மூணாவது, சீக்கிரமாகவே நெட்டு காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். நாலாவது, உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் திரும்பவும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 2 மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, உங்கள் ஹோம் பேஜில் இப்படி டவுன் பண்ணிங்கன்னா மேலே லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனுங்கிற ஆப்ஷன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்த்தீங்க. ஆஃபில் இருந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்கன்னா உள்ள 2 ஆப்ஷன் காட்டும், ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்னு. அது ரெண்டுமே ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்ஷன் சில ஃபோனுக்கு ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாதவங்களுக்கு சர்ச் பாரில் வச்சுங்க. சர்ச் பாரில் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் டைப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் லொக்கேஷன் டைப் பண்ணுங்கள். லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டால் சேம் அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும், ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்னு. அது ஒரு வேளை ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த ப்ளூடூத் ஸ்கேனிங், ஒய்ஃபை ஸ்கேனிங்கிறது ஆனில் இருந்துக்கிட்டே இருந்தாக்கா அது சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஃபால்ட்டை தடுக்கலாம். ஓகே, அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் உங்கள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஓவர் எனி நெட்வொர்க்குன்னு இருக்குது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்குது பாருங்கள். இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மொபைலில் உள்ள அத்தனை அப்ளிகேஷனுக்கும் அப்டேட் வரும்போது உங்கள் நாலேஜுக்கு வராமையே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதில் நெட்டும் காலியாகும், அதே போல் பேட்டரி சார்ஜும் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆஸ்க் மீ எவ்ரி டைம்னு இருக்குது பாருங்கள், அதில் டிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ மறுபடியும் மெனு போயிடுங்க. அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதுக்கு போயிடுங்க. அதில் எபவுட் ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வெர்ஷன்னு சொல்லி டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை 7 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதை கிளிக் பண்ணோடனே சில செல்லுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், சில செல்லுக்கு பாஸ்வேர்டு கேட்காது. உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்டுச்சுனாக்கா அதை என்டர் பண்ணிங்க. இப்போ அந்த ஆப்ஷன்லேருந்து அப்படியே வெளியில் வந்துடுங்க. ஒரு 2 ஸ்டெப் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்துடும். அந்த செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக 3 ஆப்ஷன் இருக்கும், விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஜூம், அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல். இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். 3யுமே கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வைங்க. அதே போல் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வைங்க. இது எல்லா செட்டிங்ஸுமே ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு டேட்டா வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகி காலி ஆகிறது ஸ்டாப் ஆகும். அதே போல் பேட்டரியும் ட்ரை ஆகிறது உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாவும் நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் செலவாகும். அதே போல் பேட்டரியும் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் இறங்கும். இப்போ நான் செஞ்சு காட்டின ஆப்ஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதே ஆப்ஷனை நான் ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா செஞ்சுருக்கேன், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஹோம் பேஜ் எடுத்துங்க, மேலே டவுன் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். ஆனில் இல்லைன்னா ஆன் பண்ணி விட்டுங்க. லொக்கேஷன் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும், ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்னு. அது ரெண்டுமே ஆனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சில மொபைலுக்கு லொக்கேஷன் பட்டன் அழுத்தி பிடிச்சாலும் ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி உள்ள மொபைலுக்கு நேராக ஹோம் பேஜ் வந்துடுங்க.
செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் லொக்கேஷன் டைப் பண்ணுங்கள். ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது மூலமாக ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நெட்வொர்க் ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓவர் எனி நெட்வொர்க்னு இருந்துச்சுன்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு ஆஸ்க் மீ எவ்ரி டைமில் டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்க. எபவுட் ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வெர்ஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பில்டு நம்பர்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதை தொடர்ந்து 7 தடவை கிளிக் பண்ணால் மட்டும்தான் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எப்பயுமே இந்த ஆப்ஷன் நம்ம செட்டிங்ஸில் ஆனில் இருக்காது. இந்த மெத்தட் மூலமாக தான் அதை ஆன் பண்ண முடியும். அப்படியே 2 ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துடும். செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டெவலப்பர் ஆப்ஷன் மோட் ஓப்பனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியாக பார்த்தா அதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேக்ரவுண்ட் லிமிட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ள டிக்கை எடுத்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸில் டிக் பண்ணி விட்டுருங்க. வந்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல்னு. அந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி எல்லாமே ஆனில் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பேட்டரி உடனே இறங்கிடுது, மறுபடியும் அதே போல் ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, கண்டிப்பாக உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் மொபைலில் தான் ஃபால்ட் இருக்குது. சார்ஜ் நிற்கவே மாட்டேங்குது, உடனேக்கு உடனே இறங்குதுன்னா கண்டிப்பாக செல்லை பிரித்து தான் வேலை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த செல்லோட பேட்டரியை செக் பண்ணணும். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் உப்புன மாதிரி பல்ஜாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது பேட்டரி ஃபால்ட்டு. நீங்கள் புது பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். புது பேட்டரி போட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் உங்களுக்கு அதே போல் செல் ஹீட் ஆகுது, திரும்பவும் சார்ஜ் இறங்குது, இந்த ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக அது மொபைல் போர்டில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். செல்லை ஃபுல்லாக பிரித்து தான் அந்த போர்டு ஷார்ட்டை ரிமூவ் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடச்சிரும். இந்த 4 ஃபால்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. முதல்ல நான் சொன்ன இந்த செட்டிங்ஸை மட்டும் முதல்ல மாற்றிங்க. செட்டிங்ஸை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி மாற்றினதுக்கப்புறம் இதே பிரச்சனை தொடருதுன்னா வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு செல்லை பிரிக்கணும், போர்டில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும், பேட்டரி உப்பி இருக்கான்னு பார்க்கணும். போர்டில் ஷார்ட் இல்லை, பேட்டரி உப்பி இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம பேட்டரி மட்டும் போட்டாலே போதும். ஒருவேளை போர்ட்லேயும் ஷார்ட் இருக்குது, பேட்டரியும் உப்பி இருக்குதுன்னா போர்டு ஷார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு புது பேட்டரி போட்டு யூஸ் பண்ணணும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் டிக் பண்ணி வச்சுருங்க. நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.